வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷலுங்க. ஒரு ஈஸியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் வறுக்க வேணாம், ஊற வைக்க வேணாம், எதுவும் மிஷினில் கொடுத்து அரைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ஈஸியாக முடிச்சிடலாங்க. மொத்தத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலை தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவுங்க. இது 1.25 கப்பு அளந்து வச்சுருக்கேன். இதையும் சலிச்சு வச்சுருக்கேங்க. நான் இதோட பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சிட்டு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்ல ஜல்லடை போட்டு சலிச்சுக்கிறேன். அரிசி மாவு 1.25 கப்பு, அதுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவுங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது ரொம்ப ஈஸிங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் எள்ளு, கருப்பு எள்ளு போட்டிருக்கேங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுப்பில் எண்ணெயை, அதாவது முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சுட வச்சுருக்கேன். அந்த சூடான எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேங்க. இதோட ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள் எல்லாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாகிற டைம்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உருட்டியாச்சு. இப்போது இதில் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி முறுக்கு பிழிகிறது இருக்கு இல்லையா, அதில் போட்டுடலாம். நான் அதில் ஆல்ரெடி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். உள் பக்கமாக அந்த முறுக்கு உழக்கில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கரண்டியில், இந்த மாதிரி தோசை கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் அடுப்பில் அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் புழியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு ஹீட்டு தாங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்ல சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போது செய்ய ஆரம்பிங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செவந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்க போடுங்க. பாருங்கள், நான் சின்ன சின்ன சைஸாக புழிஞ்சிருக்கேங்க. பெருசாகவும் புழியலாம். இந்த மாதிரி சைஸில் எனக்கு